நன்றி நன்றி. நாடக அமைப்பாளர் அருமை மாமா சிவகுமார் மற்றும் சமயக்காரர் மேஸ்திரி துறை குரட்டி இவர்கள் இணைந்து ரூபாய் 50 ரூபாய் என்பில் பெற்றுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் முத்து முத்தா என்ற பாடல் கேட்டுள்ளனர். கண்டிப்பாக பாரு அருமை மாமாவுக்கு நன்றி. நன்றிகள் வணக்கம். நன்றி. ஏங்க நான் யார் தெரியுமா? நான் தான் வள்ளியோட தோழி. என் பேரு இருளைன்னு சொல்லுவாங்க. என்னல? இருளைன்னு சொல்லுவாங்க. அட இருள. அட என் பேர் இருளைங்க. அதுதான் இருளன்னு. இப்படிலாம் சொல்லுங்கன்னு மாத்தி வச்சுட்டேன். கில்லின்னு சொல்லுவாங்க என் பேரு. நான் எதுக்கு வந்திருக்கேன்? நாங்கெல்லாம் காட்டுக்கு போறோமுங்க. காட்டுக்கு போறியா? ஆமாங்க. ஏமா காட்டுக்கு போற போல நகை நட்ட போட்டு போற? எங்கம்மா போறியா? காட்டுக்கு போறோமுங்க. காட்டுக்கு? ஆமாங்க. ஏமா சாந்தி சொல்லுங்க. நான் உன்னை கேட்டா கோச்சுக்க மாட்டீங்களே. ஒண்ணுதானே கேட்க போறீங்க, கேளுங்க. காட்டுக்கு காவலுக்கு. ஆமா. ஏமா சாந்தி சொல்லுங்க. காட்டுக்கு காவலுக்கு போற மாதிரி நீ வந்திருக்க? ஏன்? ஏதோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்த மாதிரில இருக்கு. சீ போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. ஃபர்ஸ்ட் நைட் அப்படிதான் இருக்கத்தான் செய்யும். எங்க பால் சொம்பு எங்கம்மா? பால். பாடிய பாடலை பாராட்டி மானாமதுரை தாமுக கட்டிக்குளம் நாடு அருமையன்னார் அவர்கள் எனக்கு ரூபாய் 101 அன்பளிப்பு கொடுத்த பிரேமே சொல்லுங்க. நன்றி நன்றிகள் வணக்கம். நன்றி. ஏங்க நான் ஏன் தெரியுமா இப்படி அலங்காரம் பண்ணிட்டு வந்திருக்கேன்? ஏன்னு சொல்லுங்க பாப்பா. ஏன்? நான் ஒருத்தரை காதல் பண்றேன். காதலிக்கிறவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்கண்ணா. என்னடா காதல் பண்ற மாதிரி தெரியல, லூசு சிரிக்குமா இருக்க மாதிரி. காதல்னா லூசு, லூசுன்னா காதலுங்க. சரி அவரை எப்படி தெரியுமா நான் காதல் பண்ண நினைச்சிட்டு இருக்கேன்? சூப்பர் பாட்டு இல்ல? மான் குட்டியே புள்ளி மான் குட்டியே. காலைல 3 மணிக்கு வந்துருவாரு மானை தேடி. ஓ மேனிதான் ஒரு பூந்தொட்டி. மான் குட்டியே புள்ளி மான் குட்டியே. ஓ மேனிதான் ஒரு பூந்தொட்டி. உன் கொள்ளு கொள்ளு கண்ணங்கள் பார்த்து நெஞ்சில தெருக்கூத்து. ஓ ரவிக்கையின் ரகசியம் பார்த்து ஓ மனசுல பெருங்கூத்து. மான் குட்டியே புள்ளி
ஹலோ. நாச்சியாரபுரம் ஊராட்சி மன்றம் சார்பாக செல்வகுமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அதே ஊரு அதே மேடை தான், பயப்படாம வாங்க. ஆமா. ஆள உழுதும் போட்டேன் ஆட்டுரமும் நல்லா போட்டேன் காலத்துல பருவமழை பெய்யவும் இல்லை காலத்துல பருவமழை பெய்யவும் இல்லை பட்ட கடனை கட்ட ஒன்னே 1.25 ரூபா மிஞ்சவும் இல்லை பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை. ஒண்ணுக்கொன்னு கடனை வாங்கி உழுக 2 மாடு வாங்கி ஒண்ணுக்கொன்னு கடனை வாங்கி உழுக 2 மாடு வாங்கி வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல நம்ம சட்டி முட்டி ஜாமான் நல்லா காரக்குடி அடகு கடையில் மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 6-7 வருஷமாச்சு. ஐயா 6-7 வருஷமாச்சா? இந்த பொண்ணு என்ன பண்ணாரு? மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 6-7 வருஷமாச்சு. என்ன செத்து குடும்பத்தில 13 ஆச்சு கணக்குல என்ன செத்து குடும்பத்தில 13 ஆச்சு. என் பொண்டாட்டிக்கு கட்டும் பாடு பண்ணாம போச்சு குடும்ப கட்டும் பாடு பொண்டாட்டிக்கு பண்ணாம போச்சு. அரசாங்கம் லோனு வாங்க 15,000 லட்சம் தந்தி. என்னங்க 15,000 ரூபா லட்சமா? தெரியுமே. அரசாங்கம் லோனு வாங்க 15,000 லட்சம் தந்தி. 7 வருஷம் கழிச்சு 3 லட்சம் தந்தாங்க. என்னத்த? 7 வருஷம் கழிச்சு 3 லட்சம் தந்தாங்க. ஆனா அதுல கூட 65,000 புடிச்சுக்கிட்டாங்க. பாவமே. மந்திரிக்கு தலைவலியா காலையில ஜூஸ் இறங்கலையா. என்ன மந்திரிக்கு தலைவலியாமா? ஐயா பத்திரிகை நியூஸ். மந்திரிக்கு தலைவலியா மதிய உணவு உண்ணவில்லையா என்று ஒரு பத்திரிக்கை கொட்டையில தான் கிளம்பிட்டியா பார்க்க போறியோ என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா. நம்ம ஏல வர்ற கஷ்டத்தையும் போய் யாரு கேட்கிறா இந்த விவசாயி வர்ற கஷ்டத்தையும் போய் யாரு காக்குறா. மலை உச்சியில மூத்த உச்சி பூ எங்க நான் நட்டு வச்ச நாத்து கருகுதையா இங்கே அட உழைச்சு உழைச்சு ஓடா போன விவசாயி நிலைமை எங்க நாம எழுதி கொடுத்த இன்சூரன்ஸ் பணம் வரலையே இங்கே மலை உச்சியில மூத்த பிச்சி பூ எங்க நான் நட்டு வச்ச நாத்து தண்ணி இல்லாம கருகுதையா இங்கே. அவரை மிதிச்சு உழைப்பிட்டு வர வேண்டிய
காரக்குடி சுப்பிரமணியன் பில்டர்ஸ் இன்ஜினியர் பாரி செல்வம் எம்கேஆருக்காக ரூபாய் 201. இது போல வேலை பார்க்குற 200 ரூபா படி ராஸ்கல். நன்றி. பில்டிங் கான்ட்ராக்ட் இன்ஜினியர் 200 ரூபா. 0 முட்டை 240 ரூபா தையக்கூலி வாங்கின டிரைவர் படி ராஸ்கல் ஒரு பாக்கெட் வைக்காம விட்டு சட்டியில் வைக்க விட்டாங்க. அவனை புழக்கணும்டா நரேன் சிவா அவன் பேர். கட்டி காத்த என் காரக்குடி கம்மா இடிஞ்சு போய் கிடக்குறா. அவ்வளோதான். 60 பிள்ளையோ எத்தனை பேர் பேய்க்கு பயந்துட்டு நிற்கிறானோ, எத்தனை பேர் வீட்டில் கதவை திறக்காமல் வெளியில் திண்ணியில் வரத்து கிடக்கணும். அண்டவா உன்னைய போட்டு நோண்டவா. அவ்வளோதான். இந்த இருக்க ஆளு ஊரம் பயந்துக்கிட்டு தானே உட்காந்துருக்கிய. இல்லை வந்தாலும் விட்டு போயிட்டாங்களா? என்ன கூட்டம் சுருங்கினாலும் உங்கள் ஊருக்கு காசை வாங்காமல் ஒரு எட்டு நகல மாட்டேன். வரும்போதே 101 ரூபா முடிஞ்சு ஓட்டுதே வருவேன். நான் சாதாரண ஆள் கிடையாது. குறிஞ்சி நாட்டு தலைவர் எங்கள் அப்பா. வருஷம் பூரா எங்கள் அப்பா வேறு நம்பிராஜன் தான் சொல்ல முடியும். அசோக் பெர்னாண்டஸ் சொல்ல முடியாது. பாருங்களேன். ஆனால் நான் மாற்றுவேன். எப்படி? எங்கள் அப்பா வேறு நம்பிராஜன் கிடையாது. வேலுச்சாமி என்கின்ற பொன்னுருள் சன்னாப் நம்பிராஜன். அதனால தான் அந்த ஆள் வர்றதில்லை. எங்கள் அம்மா வேறு நங்கை மோகினி. 7 குழந்தை. அதுக்கு மேலே எங்கள் அப்பா ஒன்றும் பண்ண முடியல. டெய்லி தாயம் போடுவார், 12 விழுந்துடும். ஒரு தாயம்னு கேட்பாரு, 2 விழுந்துடும். இந்த ஆள் எதுக்கு வந்தாப்புல? 7 விழா 10 டாப்லையும் வர்றாப்புலையா இல்லை ஃபீல் பண்ணி வர்றாரா? மச்சானா நீ என்னையா? எங்க அப்பா உனக்கு கிழக்கு மாதிரியே தெரியுதா? இந்தா பெல் அடிச்சிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. 7 பிள்ளை பார்த்த எங்கள் அப்பா கிளறு மாதிரி இருந்தார். ஆனால் எங்கள் ஆத்தா 8வது பிள்ளைக்கு எங்கள் அப்பா போன தீபாவளிக்கு போய் நோண்டினார். எங்கள் அம்மா சொன்னிச்சு, போறையா புசுவானத்தை எடுத்து வெதரில் வச்சுக்கூடாது கேட்கணும்னு உங்கள் தலையில். ஆனால் வெறி பிடிச்ச வேங்க எங்கள் அப்பா, நீ நைட்டு இங்கே தானடி படுப்பேன்னு சொல்லி மங்குன்னு வாயே. எங்கள் அம்மா அன்னைக்குன்னு என்னாச்சு? வரக்காப்பி போட அடுப்பங்கடைக்கு போயிடுச்சு. எங்கள் அத்தை வளர்த்து கிடந்தது. யார்? எங்கள் அம்மாவோட அம்மா. உங்கள் அம்மாவோட அம்மா அமுக்கும் போது என்ன புண்ணு இருக்கு கொஞ்சம் பருங்கத்தை அப்படின்னு இருக்காரு. விளக்க மாற்றி அடிச்சு இப்படி ஒரு கேவலப்பைய குடும்பத்தில் நான் திருப்பி எங்கள் அப்பா எங்கள் அம்மா காலை பிடிச்சி ஏலே நீ என்னடா இப்படியே ரொம்ப கேட்குற, என் குடும்பத்தை பார்த்தவன நக்கல் சொல்ல போறீங்க. இருங்க ப்ரோ, நானே வசனம் தெரியாமல் தானே பேசிக்கிருக்கேன். நீ கூட பேசினா அதில் ஸ்கிரிப்டா? ஆமாம் ப்ரோ, ஓகே. திருப்பி எங்கள் அப்பா அழுகிறியப்பா அப்பா. நிறைய காரியத்தில் எல்லா சோறும் போடுவேன்னு நினைக்கிறேன். என்னடா எங்கள் அப்பா உனக்கு விளையாட்டு பொம்மையா தெரியுதா? 7 பேர் ஆம்பளை பிள்ளைய. எங்கள் அப்பா எதை தொட்டாலும் ஆட்டி வைக்குது. கிரகன் ஜெர்லின்னு எங்கள் அப்பா ஒவ்வொரு சோசியராக போய் பார்த்தாரு. சரி, எல்லாருமே 100 நாள் வேலைக்கு போயிட்டாங்க. சோசியர்மா கடைசியில் பொன்னதமராதி வேலுச்சாமிகிட்ட போனார். சாதனோட்ட போய் கொடுத்தாரு. வேலுச்சாமி எங்கள் அப்பாவை மசத்தை பிடிச்சிட்டு 2 அரை விட்டேன். ஏன் கொண்டு போனது சாதனோட்ட கிடையாது. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ப்ரெஷர் வாங்குற பெரியாஸ்பத்திரி சிட்டை. சரின்னு எங்கள் அப்பா வெறி பிடிச்ச வேங்க வீட்டுக்கு வந்தவனே என் நங்கை மோகினி 7 பேர் சாதகத்தை எங்கேடி வச்சிருக்க எடுவட்ட என் மகளே அப்படின்னு சொல்லிட்டு ரப்புன்னு 2 அரை அரைஞ்சாங்க. எங்கள் ஆத்தா சொன்னிச்சு, புளிப்பானைகள் இருக்கிற வெண்ணமையனை போய் எடுத்துட்டு போடான்னு. புளிப்பானைகளை போய் கை விட்டு சாதக நோட்டை எடுத்துட்டு போய் சோசியர்கிட்ட தூக்கி போட்டார். அவன் அறுவலை தூக்கி முன்னாடி போட்டேன். போறையா பண்ணிட்டு வெட்டவாடான். இப்போ கொண்டு போனது எங்கள் காது ஊத்து மொய் நோட்டு. கிரகம் நோட்லேயே நிற்கிது. மறுபடியும் எங்கள் அப்பா ரெங்கு பட்டி பானைகளெல்லாம் உடைச்சு கிளச்சி எடுத்து வேர்த்து கோமணமே கட்டாமல் முண்டமாக போயிட்டார். ஐயோ, சோசியர் என்ன ஆனாரு? அவளை வெறி சாதம் பார்க்கணுமேன்னு போய் சோசியர் வீட்டில் போய் நீட்டும் போது சோசியர் உள்ள படத்துக்கு இருந்தாரு. சோசியர் முண்டாட்டி உலக்கி எடுத்துட்டு வேட்டிட்டாங்க அப்பா.
அதுவும் ஜாதகம் கிடையாது. அப்புறம் அது என்னன்னு கேளு. என்னது? கரண்ட் பில் அட்டை. கடைசி வரைக்கும் ஜாதகம் பார்க்க மாட்டேன், நீங்களும் கேட்க மாட்டீங்க. இப்படி ஒவ்வொன்றா சொன்ன எப்படித்தாப்பா சொல்லுவேன். கடைசியில் எங்கள் அப்பா ஜாதகத்தை போய் பார்க்கும்போது எங்கள் அப்பா அரைப்பொடி கண்ணீர் அங்கனே மண்டி ஓட்டு நீங்கள் கொஞ்சம் வாவே அரையிறீங்க வாடா வண்டி ஓட்டு. நீ வேற ஆங்கிலே என்னடா கேவலப்படுத்துற வண்டி ஓட்டு. எங்கள் அப்பா அழுதார். அழுதுட்டு சோசியர் சொன்னார், நம்பிராஜன் அவர்களே, குருவும் போல்ட்டும் குருவும் கேதும் பேசாம இரு. ஒட்டி ஒட்டி இருக்கிறதுனால 7 ஆம்பளை பயிலுக்கு ஒரே மாதிரி ஆண் வர்க்கமாக இருக்கிறதுனால வர்ற தை 3ஆம் தேதி உங்களை போட்டு தள்ளிருட்டார். செத்து போயிருன்னு சொன்ன உடனே எங்கள் அப்பா மனசு உடஞ்சு இதுக்கு நான் என்ன பரிகாரம் செய்யணும், ராமேஸ்வரம் போய் முழுகவாண்டார். நீ அவ்வளோ தூரம் போகணும்னா ஒப்பு கறிக்கீங்க, நீ என்ன பண்ணுறீன்னா எப்படியாவது முயற்சி பண்ணி ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றுன்னு சொன்ன உடனே எங்கள் அப்பா எங்கள் அம்மா வந்து காலை சொரன்னார். சரி மோகினி கொஞ்சம் இடம் கொடு, ரசீது போட்டுக்கிறேன்டார். எங்கள் அம்மா சொன்னிச்சு, ஏற்கனவே ஸ்டாம்பு குத்தி வெளியே கிடக்கு போடா அப்படின்ட்டு. எங்கள் அம்மா சொன்னிச்சு, கருப்ப பையில் இடம் இல்லை, இடம்னா சரவணா ஸ்டோர் கேரி போய் இருக்கு, எடுத்துகிட்டு போய் தான் பண்ணிட்டு போடா. அவ்வளோ கஷ்டத்தோடு மகனை வீரத்தை வேண்டார். என்னடா அங்கே ஒத்தாண்டேன் வெளியே ஓடான்ட்டார். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? சுக்கரன் மேடு சந்திரன் பள்ளம். அப்படின்னா நீ ஏன்டா அதிர்ச்சியா கேட்குற? நானே யோசிச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பேசுறதாண்டா டைலாக், நான் மறந்துடுவேன்டா. நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போவேன். நம்ம பொம்பளை வெங்காயம் இருக்கிற மாதிரி காலை அப்படி திருவிட்டு உட்காந்துருக்க என்ன நக்கிமேனே, நீ வந்து பப்புன்னு போடு, நான் வேணா உனக்கு இருந்து வரேன். ஆனா எங்க அப்பா இவ்வளவு வேதனையிலையும் பொண்ணு பார்த்தாரா? ஒரு பிள்ளை இங்க வந்திருக்கு, வருங்கால என் மனைவி. எங்க அப்பாட்ட கேட்டேன், மணிக்கு எவ்வளவு கறக்கும்னு. மணிக்கு எவ்வளவு கறக்குமா? எவ்வளவு குடும்பத்தை பார்த்து சமைக்கும்னு கேட்டேன். எங்க அப்பா சொன்னார், அவன் நடந்து போனா தார் ரோடு பூரா அப்படியே என்ன எதுவும் தெரியாமத்தையும் சொல்றேன் பேசாம, மண்டோடு பூரா அப்படியே தார் ரோட கலரா இல்லை எப்படி? அவளை ஏற்கனவே பரிசம் போட போன ஆள் நிலைமை இதுதான். ஆகா, அடுத்து நீங்களா? நிமிந்துட்டாரடா, 60 இல்லையோ 20 ரூபா போட்ட ஆட்டம் எதில் போய் முடியுதுன்னு வார்த்தையே முடிஞ்சிருச்சு. ஆனா என் வருங்கால மனைவி பேர் என்ன தெரியுமா? என்ன புஷ்பலதா. நீங்க புஷ்பலதான்னு பொம்பளையால் இருந்தா கோச்சுக்கிறாரியத்தா, இதோட உன் பேரை மாத்துறதுக்கு காலையில தாலி காப்பிச்சு நீ போகணும். ஆமா, என் வருங்கால மனைவி வெளியே வந்தவனே அந்த ஊர்ல இடி மழை வரணும், நீங்க வெள்ளத்துல மிதக்கணும். ஐயோ, நான் போய் காரைக்குள்ள உங்களுக்கு பார்சல் சோறு வாங்கிட்டு கொடுக்கணும். புஷ்பலதா அழகு தேவ கண்ணாடி பார்க்கையில அங்கே முன்னாடி ஓமோகந்தான், கண்ணே நீ போகையில கொஞ்சம் குளஜாக எம்மனந்தான், மழை வேஞ்சா தானே மண் வாசம், உன்னை நினைச்சாலே பூவாசம் தான். என்னமோ நடக்குது. இந்த அட்டைப்பூச்சி கையகனே பார்த்துருக்கேன். அழகு தேவதை அதே மடு டச். புஷ்பலதா நம்ம ஐயாக்க மாதிரிலாம் உட்காந்துருக்காங்க, அசூசம் வேணாம். இதோட என் வாழ்க்கை ஒளிதீவமா ஏத்தணும், நான் காரைக்குடியில பிள்ளையா பெத்து பண்ண வைக்கணும். நீதானா அந்த கோயில், யார் வீட்டு சொந்த கோயில், அதே வெள்ளாட்டு வாழ் மாதிரி மசூர். ஆஹா, அதே பிறை தண்ணி முண்டை மாதிரியே தெரியுதடா இல்லையா? நீதான அந்த கோயில், வீட்டு சொந்த கோயில், தாகாதே கனவுலகம் போகாதே
இறைக்குமா வருத்தமா மாத்திரை ஓட்டு வரவா செருப்பு இருந்தா எடுமே அடிமையம்மோ அழகு தேவதை அப்படி சொல்லாதீங்க. கொஞ்சம் பாருங்க அதே காலுங்க ஓங்காலும் அம்பட்டிக்க ஏண்டா ரஞ்சித்து இந்த காலு என் சீட்டுக்கு பக்கத்திலேயே பார்த்த கால் மாதிரி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமே, அது கனவுல வந்த அழகு தேவதை. பெண் பாவம் பொல்லாது ஒரு காலை பார்த்து ஆனா உன் முகத்தை பார்த்தா ஒருவேளை கீர்த்தி சுரேஷ் மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்துட்டு தான் இது. அதே உதுத்ததோட யாரா இருக்கும்? அதே பொட்டை பறிஞ்ச மண்டை. டேய் ரஞ்சித், கல்யாணத்துக்கு நீங்க எல்லாம் மாலையை கழட்டிட்டு வரணும்ப்பா. மாலையை போய் மலைக்கு போயிட்டு வரணும். நான் கிடா வெட்டுறேன்டா, 18ஆம் படி வாசல்ல தான் கல்யாணம். அது சரி. அண்ணே நான் மாலையே போடல. ரோசா பூ சின்ன ரோசா பூ என் பேரே சொல்லு ரோசாப்பூ. அதான் புஸ் புஸ். என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச உன் கண்ணத்தில முத்தம் வச்சு என்ன நினைச்ச ஒன்னு நினைச்சேன். அடி கண்டாளி மலை என்ன குரல் மயிர் குரல். ஏய் இவளை வெட்டிட்டு கூட நான் ஜெயிலுக்கு போறேன்டா. இந்த குரல் என்ன நினைச்ச இந்த அவளை செகதியில முங்குன மாதிரி. ஏய் மச்சான் தங்கச்சியை திட்டாதே மச்சான். உங்களை வர்ணிக்கிறாங்க. உங்க தங்கச்சியா? ஆமாங்க. நேத்து ராத்திரி அம்மா தூக்கும் போச்சடி சும்மா அச்சா அச்சா பொச்ச கிளி. எப்ப டெய்லர் நினைச்சியோ? எதை கிளிக்க சொல்றா? நாக்கு போடல, டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. மச்சான் உங்க தங்கச்சியே நான் என்ன பண்ண போறீங்க? தெரியாம தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க தங்கச்சி எனக்கு தாரா வார்த்தை தரீங்களா? கண்டிப்பா வாங்க மச்சான். பா அம்மா அஞ்சல அம்மா மணிமேகல ரொம்ப பேசாதியாடா. அம்மா புஷ். இங்க ஒரு சைனா பொம்பளை புஷ்ன்றேன், அவன் அஞ்சலேன். மாப்பிள்ள வந்திருக்காரு, பயமுறுத்தாம வரணும். அந்த சோனையா அந்த காளியா ஆகமில்ல நடமில்ல நடமே நீ என்னாகும். மச்சான் என் கண்ணே நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் மச்சான். அதை நீங்க பத்திரமா பாத்துக்கணும் மச்சான். ப்ளீஸ் இருங்க மச்சான், கொஞ்சம் give me your பரவாயில்ல. hand. நீ பொண்ணு விட்டு வரியா இல்ல காரைக்குடி சந்தைக்கு ஆடு விட்டு வரியா? பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கு உன்னைய மச்சான். பார்த்தா தொழில் வாக்குறிய பாரு. எனக்கு படவரட்டு இருக்கு மச்சான். நீங்க ஒரு வாட்டி ஏன் உடம்புக்கு எதுவும் ஆயிராதுல்ல மச்சான்? உங்க உடம்புக்கு மச்சான் என் கண்ணே மறுபடியும் பா அப்பா மடிமேகல புஷ். நான் வேணா ஜோறு சீ, எடுத்து வரவா? இது வளகா குத்துது, புக்கு. என்ன இப்படி உள்ள ஏண்டா, எப்படி? டேய். ஆ, எந்த ஊர்ல அண்ணன் தங்கச்சி இப்படி ரெட்டக்கால் ஓட்டி ஏறினாங்க? இல்ல இதெல்லாம் பாசங்க அதெல்லாம். மலர்களை போல் தங்கை உறங்கி ஏன் மச்சான் உங்க தங்கச்சி ஆளு சித்தாளுக்கு மடு மொழிக்கு தொங்குது என்ன? அத சும்மா இருக்க என்கிட்ட 1 கிலோ இருச்சாதி மாடா. இருக்கலாம். பா உனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிச்சிருக்காமா? எனக்கு பிடிக்கல அண்ணே. உனக்கு எப்படியாப்பட்ட மாப்பிள்ளடா வேணும் சொல்லு. சொல்லுங்க கட்டுப்படுத்தானே நான் இதுக்கு சரின்னு சம்மதிக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம வீட்டுல ஒரு காக்கடா இருக்கு, எடுத்துட்டு வரோம். கிளியை வளர்த்து குரங்கு கையில் கொடுத்தா அம்மா குரங்குண்டா. விடு. பொலந்தூரை மயிர் என்ன பண்றது? நம்மளுக்கு அப்பா அம்மா இல்ல. உன்னை கஷ்டப்பட்டு தூக்கி வளர்த்தேன். அது இந்த மாறிலே தூக்கி போட்டு உடனே வளர்த்தேன் நான். ஐயா ஐயா நீங்க அதை பிடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு என்னமோ ஆட்டு உப்பு கொண்டத்தை காய போடுற மாதிரியே இருக்கு. கொடியில காய போடுற மாதிரி இருக்குங்க. அப்பா இருங்க மாப்பிள்ள. என் தங்கச்சி நீங்க கல்யாணம் பண்ணிக்கணுமா வேணாமா? தயவு செய்து வேம படத்தை போடுங்க, விளம்பரத்தை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. என் தங்கச்சி முகத்தை மட்டும் ஒரே ஒரு வாட்டி. நான் எங்க திரும்ப நீங்க கிழக்க சொல்லமா மேற்க சொல்லமா? இந்த ரஜினி படம்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமா. பழைய படத்துல அந்த ரஜினி சார் அப்படியே சில் கொடுத்து நிப்பார்ல. ஆமா இப்படி தான். அதே மாதிரி நிக்கிறீங்க. உங்களுக்கு சனி முளை அது என்ன இருடி ஒரு மயிலையும் புடுங்க வேணாம் நீ இரு. ஐயா பாட வேணாம் சொல்லுங்க. ஐயா சோறு திங்க பல்லு இல்லாம புடிங்க புரியும். அப்புறம் மாப்பிள்ள உங்களை எதுக்கு தெரியுமா சனி முளை நிக்க சொன்னேன்? மாப்பிள்ள உங்களை எதுக்கு தெரியுமா சனி முளை நிக்க சொன்னேன்? இனிமேல் தான் உங்களுக்கு சனியனே பிடிக்க போகுது. அப்பா சனி திருமுகத்தை காமிமா மச்சான். கொட்டையும் பாக்கு கொட்டையும் பாக்குமா? அப்படி இல்லம்மா, நீங்க அப்படியே இருங்க. நீங்க ஸ்லோ மோஷன் இருங்க. பாட்டு பாருங்களா? இருங்க நான் உங்களுக்காண்டி பிஜிஎம் வாசிக்கிறேன். அம்மா
மெதுவா திரும்பணும் சரியா? தப்பி தவறி வேமா திரும்பிடாத சரியா? இருவாரு. மாப்பிள்ளை அழகா இல்லாம இருப்பாரு, உன் அளவுக்கு வராது. இருந்தாலும் நீ பொறுமையா குடும்பத்தை நடத்தணும். ரஞ்சித் போய் சொல்ல மாட்டேன், அப்ப அழகான ஃபிகர்னு நினைக்கிறேன். உங்களை விட அழகு. வந்து என் சோழி முடியும் இருந்தா அவ்வளவுதான். மச்சான் மச்சா இப்போ என்கிட்ட காசு வசதி இல்லை, கல்யாணம் வைக்கிறதுக்கு செலவு வரும். மச்சான் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல மச்சான். இந்த கொட்டையை நச்சா அடகு வச்சுனாலும். எந்த கொட்டையா? இந்த கொட்டை இந்த கொட்டை எனக்கு ஒரு 3 வருஷம் டைம் கொடுங்க. ஏன் பொழைச்சி கிடந்தா கட்டிக்கிறேன். எனக்கு என்னமோ நரி ஏறி நெஞ்சில் மிச்சது மாதிரியே இருக்கு மச்சான். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மச்சான். என் தங்கச்சி காலை மட்டும் ஒரு வாட்டி பாருங்க. என்ன மச்சான் பீட்ரூட்டை பாதி சீச்சது மாதிரி இருக்கு அது மூஞ்சி. ஏன் மச்சான் ஓ தங்கச்சி தலை அது வெயில் படாமையே வளர்த்துட்டமா. அதுதான் கருவ பாம்பு முட்டையிடும் போது முக்குனது மாதிரியே இருக்கு. அண்ணே என்னடா செல்லா? எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கல அண்ணே. உனக்கு பிடிக்கலன்னா சொல்ற மாப்பிள்ளை. இங்க யாரா உனக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம் அண்ணே. ஏன்டா செல்லா? என்னன்னே மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்து இது ஒரு மாப்பிள்ளையும். ஏ மச்சான் வந்த பொண்ணை இப்படி விட்டுட்டீல. இப்ப நீங்க பொண்ணுக்கு எங்க போவீங்க? பொத்தி பொத்தி வளர்த்தின என் மணிமேகலை எப்படி விரட்டிட்டீல மச்சான். ஆனா இதை பார்க்குற ஆம்பளைகளுக்கு டெய்லி 1 மணிக்கு அலறி எந்திரிக்க போறேன் நீ சொல்லக்கூடாது. பொண்டாட்டி நினைப்பே வராது. உங்க பொண்டாட்டி வந்து காப்பி போட்டு கொடுத்தாலும் இது கைதே வருந்தா கண்டங்கிற பாம்பு. நான் எங்க அண்ணன் சொல்லுச்சுண்டு ஒரு வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டு. ஆனா நான் ஒன்னும் குறை சொல்லலத்தான். எனக்கு ஏன் படவடன்னு வருது நான் கலிசு? ஐயோ படவடப்பு இருக்கா அவனுக்கு? விடு நான் சுடுதண்ணி வச்சு தர்றேன். எனக்கு அதெல்லாம் இல்லை தம்பி. எனக்கு எத்தனையோ பொம்பளைய பார்த்துருக்கேன். எத்தனையோ பொம்பளைய பார்த்துருக்கிய? தொப்பு இல்லாத பொம்பளைய இன்னைக்கு தான் அவசரத்தனமாவெல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு தெரியக்கூடாது. இப்படி என்ன பேச்சு பேசிக்கிட்டு தர்ற? இந்த சேலை எந்த கேதை வீட்டில் உருகிட்டு வந்தியோ? சரி வா, நாட்டில் எதுவும் கிடைக்காம சில பேர் தெரியும். கல்யாணத்துக்கு முதல்ல தொடர வேலையெல்லாம் வச்சுக்கிட கூடாது. சும்மா ரொம்ப நடிக்காத. அதுக்கு தானே போன மேடையில் புலந்தே உள்ள ஓட்டு. இப்போ என்னமா அலை மயிறு மாதிரி ஏத்தா பொம்பளை எல்லாம் விளக்க மாதிரி இருக்காத்தா? 2 அடி அடிங்களே, தலைக்கு 100 ரூபா தர்றேன். நான் எதுல குறைச்சலா இருக்கேன்? என்ன என் காலில் குறைச்சலா? மாப்பிள்ளைக்கு நான் எங்கேயா போவேன் தங்கச்சி? நான் முதல்ல வாங்கி தந்த உளுந்த வடை எங்க? எனக்கு பாப்பே அம்பளிப்பு வாங்கினதுல 300 ரூபாயை ஏமாத்திட்டியே எங்க? மொத்த ரூபாயில சுருட்டிட்டியே கண்டாரி மகளே. அதையும் நானும் மறந்து டவுசரோட கழட்டி போட்டேன். நல்ல வேலை ஞாபகப்படுத்துனே. இல்லை என்ன தண்ணியில தான் வச்சிருப்பாங்கடா. சாக்கெட்டத்தை மூடு உள்ள என்ன குட்டே பிஸ்கட்டை முதக்கொண்டு வச்சுட்டு மடு வைக்க இடம் இல்லையா? சரி விடு. ஏன்னா அளவு விட்ட ஒரு பிள்ளையை கட்டினோம்னா நம்ம நெத்தினத்தான் பயப்படணும். ஆமாம், இதை கட்டினோம்னா நம்ம லோனு வேற ஏற்கனவே விவசாயத்துக்கு நிறைய வாங்கியிருக்கேன். லோனுக்காரே வரமாட்டேன். கரண்ட்டு புல்லை குறிக்க வர மாட்டாங்க. நீ வரும்போதே வீட்டுக்கு முன்னாடி வாங்க அப்படின்னம்னா அவன் வெட்டி வெட்டி இழுத்து மீட்டருக்குள்ள கையை விட்டு. உன் பேர் என்ன? புஷ்பலதா. கட்டி பிடிக்காத முழுக்க முழுக்க கொடுத்து நான் அரைஞ்சு விடுவேன். புஷ்பு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. புஷ்பு
இரசம் அடிக்குதுடா அந்த ஓட்டப்பல்லுக்கு. அதுக்கும் இந்த பறி ஓட்டா அந்த ஆயிரம் மீன் துள்ளும் பாரு, பிச்சுக்கு பிச்சுக்குன்னு அது மாதிரி கட்டி கட்டியா வருது இந்த கேப்ல. மூடு மயிர் மகளை புவனேஸ்வரி, அதே மூத்ததாரா புவனேஸ்வரி. ஆமா வாமா. இருந்தாலும் மச்சான், ஆஹா, நீ எனக்கு இளையதாரம். கிராமத்தில் எங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் இளையதாரத்தை இளையவடியான்னு வாங்க. உங்கள் அக்கா ஒருத்தி வந்திருக்கா, அவள் தான் மூத்த தேவடியா, மூத்த வடியா. எனக்கே படபடன்னு இருக்காடா. ஏங்க நம்பர் எப்படியாங்க? அடியே என் கோவத்தை கிளறாத. எனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னு தெரியாது. என்னடி என்ன தைரியம் தான் என் புருஷனை நீ அடிக்கலாம்? நீ நான் எடுத்துக்கிட்டேன், உடச்சிருவேன் மண்டையை, தெரிஞ்சுக்க. என்னடி நினைச்சுக்கோ மனசுல. நானும் போடாம விட்டு பார்த்துக்கிட்டா என் புருஷனை அப்படியே கொண்டு போய் பார்த்துக்கிட்டேன். நீ புசு சண்டை வேணாம், புசு நோ மடு விட்டாச்சு. நோ என் புருஷனை மண்டை உடச்சு தெரிஞ்சு இழுத்து வச்சு அறுத்து விட்டுச்சு. புசு மரியாதை பேசு. எனக்கு கோவம் வராது. கொட்டை தெரிச்சு போயிடும். தைரியம் தான் என் புருஷனை கையை வச்சு பாரு பாப்போம். என் புருஷன் மேல கையை வை பாப்போம். யாரு புருஷன்? கையை வை. ஏன் புருஷன்டி? கல்லான கடமை புல்லான புருஷன்டி. எனக்கு புருஷன் ஏன் புருஷன்? நான் வச்சுக்கிறேன். வந்துட்டு ஆட்டிக்கிட்டு என்னையும் மறுகடி எப்படி இதையும் மறுகடி. தங்கச்சி வள்ளி, அதான் என்னத்தை செஞ்சு கொஞ்ச நேரம் ஜஸ்ட் மிஸ் இல்லாட்டி அவ்வளவுதான். போச்சா அப்படின்னு போயிடும். அவ்வளோதான் பாட்டு முடிஞ்சு வச்சியா? கரு புரு பொம்பளை பிள்ளை அடக்க இல்லாம இந்த ஆட்டம் ஆடி இருக்கா. யார் அந்த பிள்ளை? அதான் எந்த கணத்துக்குள்ள தூண்டி விடுறாங்க. இந்த அடக்கம் உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நோ கரையாம்புத்து லாக். அண்ணா இவங்க யாரு? அதான் உனக்கு நான் தான் உங்க நாத்துனா. எப்படி நாத்துனா? இவர் ஏத்துனார், நீங்க நாத்துனார். பத்தியமா ஏத்தி விட்டு எங்க வாழ்த்தி பிடிக்க நிக்கிறான்.
மச்சான் என் தங்கச்சி எப்படியாவது மச்சான் என் தங்கச்சியை கட்டிக்கங்க. இதுலயும் 100 ரூபா வராதே பிச்சி பூ. நாச்சியாபுரம் சி வடிவேல் என்கின்ற காளிமுத்து நினைவாக சிவா சரவணா பிரதர் சார்பாக எம்கேஆர் அவர்களுக்கு 101, மருதமணிக்கு 101. நன்றி அன்பு உறவுகளே. தங்கச்சி வந்திருக்கு, அது ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரி இடத்துக்கு. இல்ல எப்படி நாத்தனா ஏத்தான்னு சொல்லி என்னத்தை ஏத்துறீங்க நீங்க? இப்படியா என்ன பண்ணாங்க? நானகட்ட மனுஷா தங்கச்சிட்டு போய் விரிச்சிட்டு காமிச்சற. அண்ணா இதெல்லாம் வேட்டியை கட்ட விட மாட்டியா? நான் வந்து உங்களுக்கு தங்கச்சி வேணுமண்ணே. இல்ல 2 பேரும் ஒரே துணியினால மனுஷன் சும்மாவே நீ டவுசர் ஓட மாட்டே. அண்ணா ஒரே விரட்டு பரவாயில்ல பாப்பா இல்லன்னா நம்ம போயிடுவோம். ஆளோளம் 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 சோ ஆளோளமே ஆளோளம் 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 ஆளோளமே ஏண்டி ஒட்டு மசுரா? என்னடா தீபாவளிக்கு வாட்டினா கழுத்திருப்பேன் கோழி. சொல்லுவாங்க நாச்சியார் உரத்துல வந்து எம்கேஆர் என்ன செஞ்சாண்டி என்னன்னு? பூரா நாளைக்கு காரைக்குடி திருப்பத்தூர் வரைக்கும் பேசுவாங்க. எப்படி? நாச்சியார் உரத்துல வந்து ஆ, எம்கேஆர் மஸ்த புருங்க இப்படி ஒரு முகரையை நான் எங்கேயும் பார்க்கலத்தா. எதை எனக்கே படவடன்னு வருது. எதை பார்த்தா ஆசை வச்சீங்களே தெரியல. விடு, அதை குருண மருந்து அண்ணா பண்ண. நான் மேல நின்னு பாக்குறேன். நான் கீழே இருந்து பார்க்கறேன். கீழ நின்னு என்ன பாக்குறீங்க? லைட் அடிச்சு பார்க்கறேன், எதுவும் உண்ணி கிண்ணி கடிக்குதான்னு. இல்லங்கண்ணே. கீழ நின்னு காவல மட்டும் பாருங்க. வணக்கத்துக்குரிய பெரியவர் வந்தால் தகுந்த மரியாதை கொடுத்து என்னிடம் வந்து சொல்லணும். அப்படியே ஆனாலும் சோ